இப்போ நாம் வந்து இந்த உலகத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம், கவலைக்குரிய இடத்துல நாம் இருக்கோம்னு அர்த்தம். நாம் ரொம்ப கவலைக்குரிய இடத்துல இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுவோம். நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த உலகத்தில் உள்ள பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நம்ம வந்து நினச்சி பார்ப்போம். இந்த உலகில் பாதிக்கப்படுபவர்களின் நிலையும் அவர்களின் வலியும் பற்றி நாம் உணர்வுபூர்வமாக உணர்வோம். அப்போ தான் அது நமக்கு ஒரு தீர்வை நம்ம தேடுவோம். நம்முடைய பாதிப்பு, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம கவலைக்குரியவராக இருக்கோம் அப்படிங்கும்போது அதுலேருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு தீர்வை தேடுவோம். அந்த தீர்வை நாம் என்ன பண்ணுவோம், நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்து வேதனைப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, அவங்களுக்கு அந்த தீர்வை நாம் கொடுப்போம். நமக்கு கொடுக்கக்கூடிய அதே தீர்வை நாம் இந்த உலகத்துக்கும் கொடுப்போம். அந்த வகையில் யார் இந்த உலகத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுவாங்கன்னா அவங்களும் அதே மாதிரியான ஒரு கவலைக்குரியவராக இருப்பாங்க. கவலைக்குரிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து அது ரொம்ப வருஷ காலமாக வந்து இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன் கவலைப்பட்டு இருக்கேன், எனக்கே அந்த கவலை இதுலேருந்து நான் விடுபடணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் முடியலை. அப்படின்னா நான் ஏன் இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட்டேன்னாக்கா, நானும் அதே இடத்துல தான் இருக்கேன். நான் கவலைக்குரியவராக இருக்கேன், நானும் பாதிக்கப்பட்டவராக இருக்கேன். என்ன பாதிப்பு, என்ன கவலைக்குரிய இடம், அப்படி என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நோயால் பாதிக்கப்பட்டேன். அதனால் நோய் தான் இதில் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனால் வந்து இந்த உலகம் வந்து நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு உலகம், அப்புறம் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு உலகம். குற்றங்களை பற்றிய அச்சமும் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லாருமே குற்றங்களை செய்யணுங்கிற ஒரு வேகம், வெறி எல்லாரும் பெரும்பாலானவங்க மனசில் இருக்கும். ஆனால் அதை வந்து வெளியில் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அதை வந்து வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் இது யார் அப்படி குற்றங்களை செய்யணும் அந்த மாதிரியான ஆர்வம் உள்ளவங்க, மனசில் உள்ளவங்க, அதாவது கோபம் வரும், எதிரிகள் யாராக இருப்பாங்க, எதிரிகளை கொல்லணும். அப்போ சாமானிய மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிரிகளை கொல்லணும்னு நினச்சாலும் கொல்ல மாட்டாங்க. அது மனசுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடும் அந்த உணர்வு. ஆனால் ரொம்ப பெரிய பணக்காரங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு யாரையாவது அந்த மாதிரி தனக்கு எதிராக யாராவது ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவங்கள கொல்லணும்னு நினச்சா அவங்கள கொல்றதுக்கான வேலையை செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் எல்லாமே அதிகாரம் பணம் எல்லாமே பக்கபலமாக இருக்குது. அதனால் அவங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க. இந்த உலகமே வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னா, அந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதுக்கான காரணத்தை தேடி அலைகிறாங்க. மக்கள் எல்லாருமே அலைகிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கும்போது அந்த பாதிப்பில் கூடுதல் குறைவு இருக்கும். ஒருத்தர் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்காரா, அப்போ அதற்கான காரணத்தை, அந்த குறைவான காரணத்தை தேடி அலைகிறார். ஒரு குறைவான கவலையோடு அவர் தேடி அலைகிறார் அப்படின்னு. அப்போ அது ஒருத்தர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரா, அப்போ அவர் வந்து அதற்கான காரணங்களை, அந்த நிறைய காரணங்களை தேடி அலைகிறார். இதுதான் வித்தியாசமே தவிர அந்த பாதிப்பிலேருந்து யாருமே தப்பலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து அந்த பாதிப்பிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு. அப்போ எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா என்ன சொன்னேன், நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குற்றங்களால். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நோயாலையும் குற்றங்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எப்படி அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு? குற்றம் என்பது என்ன, குற்றத்தினால்தான் நோயே வருது. வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். அப்போ வன்முறை உணர்ச்சி தான் குற்றம். உணர்ச்சிகள் வன்மையாக மாறும்பொழுது தான் மனித செயல்பாடுகள், எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் அது வன்மையாக மாறுகிறது. அதனால் வந்து உணர்வோட விளக்கம்தான் எண்ணங்கள். உணர்வை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னா, எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள், சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள், இதெல்லாம் வந்து உணர்வுகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தெளிவான விளக்கங்கள். அப்போது உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் பொழுது அது வன்முறையான எண்ணங்களையும், வன்முறையான சிந்தனைகளையும், யோசனைகளையும், கற்பனைகளையும் அது கொடுக்குது. அப்போ அந்த செயல்பாடுகள் தான் அது நோய்களை உருவாக்குகிறது. அந்த வன்மையான சிந்தனைகள் வன்முறை அடிப்படையாக கொண்ட செயல்களாக மாறும்போது அது நோய்களாக மாறுகிறது. அப்போது வன்முறைகள் தான் நோய்களுக்கு காரணம், குற்றங்கள் தான், வன்முறை தான் குற்றங்கள் அப்படின்னா குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். சரி, நம்ம என்ன குற்றம் தான் பண்ணணும்? இந்த மனுஷங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இப்போ எல்லாருமே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்கள் தான் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா அப்படி என்னதான் அந்த மனுஷங்க குற்றம் செய்தார்கள் அப்படின்னா, முதல் குற்றம் என்னென்னா உப்பை பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் அடிப்படையான குற்றம். மக்கள் தங்களுக்கு தாங்களே நிகழ்த்தி கொண்ட முதல் குற்றமே அதான். குற்றங்களின் ஆரம்பமே அதான். முதல் குற்றம், மனித உயிர்கள் செய்த முதல் குற்றமே அந்த உப்பை பயன்படுத்தி உணவை சமைத்து சாப்பிட்டது தான் அப்படின்னு காரணம். அதுதான் வந்து உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுது. மென்மையான மனித உணர்ச்சிகளை வன்மையான உணர்ச்சிகளாக மாற்றுகிறது. அதில் ரொம்ப ஆற்றல் கிடைக்குது. உப்பை பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஆற்றல் கிடைக்குது. அப்படி ஆற்றல் கிடைக்கும்போது அதுலேயே இப்போ காய்கறிகளை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப ஆற்றல்லாம் கிடைக்காது.
ஒரு மென்மையான ஆற்றல் தான் கிடைக்கும். அதே நீங்கள் அரிசி, கோதுமை இதெல்லாம் வச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பயங்கர ஆற்றல் கொடுக்கும். தானிய உணவுகள் என்பது தானிய உணவுகளோடு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் அதிகமான பல மடங்கு ஆற்றலை கொடுக்கும். ஒரு காய்கறிகளை போட்டு நீங்கள் ஒரு காய்கறி பொரியல் உப்பு போட்டு சமைச்சு காய்கறி பொரியல் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அதில் கிடைக்கிற ஆற்றலை விட இன்னும் பல மடங்கு ஆற்றல் எதில் கிடைக்குன்னா ஒரு அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களை சமைத்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது பல மடங்கு ஆற்றல் கிடைக்கும். அதான் வன்முறை. அந்த பல மடங்கு ஆற்றல் தான் வன்முறை. மென்மையாக இருக்கக்கூடிய மனித உணர்ச்சி என்பது பன்மடங்காக மாறுகிறது. அதுதான் வன்முறை உணர்ச்சியாக மாறுது. அதுதான் மனித செயல்கள் வன்மையாக மாறி பிரம்மாண்டமான செயல்களை இந்த மனுஷங்க செஞ்சிட்ருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உணர்ச்சிகள் வன்மையாக மாறிவிட்டது. அதனால்தான் அவருடைய எண்ணங்களும் வன்மையாக இருக்கிறது. பிரம்மாண்டமான ஆசைகளை கற்பனை செய்கிறார்கள். அவர்கள் பிரம்மாண்டமான செயல்பாடுகளை திட்டமிடுகிறார்கள். பிரம்மாண்டமான இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிறார்கள். உணர்ச்சிகள் வன்மையாக மாறி போகிறதுனால என்ன ஆகுன்னா, அந்த வன்மையான உணர்ச்சிகளை மனித உடம்பால் தாங்கிக்க முடியல, நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியல. அதுதான் நோய்களாக மாறுகிறது. உணர்ச்சிகள் வன்மையாக மாறும்போது அதை தாங்கிக்க முடியாத அதோட பக்க விளைவு தான் நோய்கள். இப்போ ஊக்க மருந்து கொடுத்தா அதனால் ஊக்க மருந்து இதெல்லாம் ஊக்க மருந்து. உணவை சமைச்சிட்டாலே அது மருந்து, அது உணவு கிடையாது. உணவை சமைச்சிட்டா பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு, சமைச்சிட்டா அது மருந்தாகி விடுகிறது. அந்த வகையில் நாம் சாப்பிட்ட இந்த உணவு இருக்குல்ல, இது உணவே கிடையாது, ஊக்க மருந்து. ஏன்னா உணவுங்கிறது பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு. அதை சமைத்து விட்டால், ஏன்னா இன்னொன்றா மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அதை சூடுபடுத்தும்போது சமைக்கும்போது அது மருந்தாக மாறிவிடுகிறது, ஊக்க மருந்தாக மாறிவிடுது. நம்மலாம் ஊக்க மருந்து சாப்பிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக மிகப்பெரிய ஆசைகளையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கனவுகளையும் நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஊக்க மருந்து தேவைப்படுகிறது, நமது வலிமைகளை அதிகப்படுத்துவதற்காக. ஆக அந்த வகையில் நாம் சாப்பிட்டுட்ருக்கலாம் ஊக்க மருந்து. அதான் நாம் செய்த முதல் குற்றம் எதுனா ஊக்க மருந்து சாப்பிட்டது தான். உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் ஊக்க மருந்து. அந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டது தான் நாம் செய்த முதல் குற்றம். அந்த ஊக்க மருந்தால் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். நோய்கள்னால் குண்டாக இருக்கிறது நோய்கள் தான். உடம்புல உறுதி இல்லைனாலே அதுவே நோய் தான். உறுதி இல்லை, அப்புறம் நிறைய எல்லாம் இப்போ முடி கொட்டுறது, கண் பார்வை குறைபாடு, உடம்பு குண்டாகிறது, அப்புறம் சுகர், ஆஸ்மா, வீசிங், புற்றுநோய், இப்படி எல்லாமே எல்லாமே நோய்களாக இருக்கிறது. அதனால் நோய்களால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் அவர்கள் செய்த குற்றம், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ட அந்த முதல் குற்றம் தான் உலகில் உள்ள அத்தனை. அப்போது உலகத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது, மனுஷங்க ஏன் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வகையில் ஒருத்தர் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்னொருத்தர் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பாதிப்புலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ அந்த வகையில் இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னா என்னுடைய பாதிப்பும் கவலையும் ஒரு 100% இருந்திருக்கும். மற்றவங்க என்னோட கம்மியாக இருந்திருக்கலாம். அதனால தான் என்னால் இந்த உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. முழுமையாக இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலை கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்தேன். அப்போ இந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு தீர்வை சொல்வதற்கு நான் தகுதியானவனாக இருக்கிறேன். இன்னொரு 2040 பிறகு இந்த மனித இனம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிற அந்த உலகத்தை உருவாக்குவதற்கு உரிய அந்த தகுதியை நான் பெறுகிறேன். மனித நிலையில் முழுமையடைகிற தகுதியும் நான் பெறுகிறேன். அந்த வகையில் தான்